ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாஸ் உருளைக்கிழங்குல எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாஸோட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. அடிக்கடி எடுத்து பார்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே மூடி போட்டு விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிடும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்கும். கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.